ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரிய சேனல்ல போன வீடியோ என்ன போட்டிருந்தோம்னா, கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா ஓடின ஃப்ரிட்ஜ் திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுது, எந்த பவர் சப்ளைவே வரல அப்படின்ற ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த வீடியோ என்ன பார்க்கறோம்னா, அதை வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட போய் நம்ம அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே போய் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதை வந்து கஸ்டமர் கிட்ட நேரடியாக லைவாக பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 1 hour லேட் ஆகும், ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் ஓஎல்பி ரிலேவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது எத்தனை டைப் ஆஃப் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோ காட்டுறதுனால உங்களுக்கும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்தும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஆரிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம், மெயின் காரணம் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ ஃப்ரிட்ஜ் பிளாஸ்ட் ஆகுது, அதனால தான். இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி பிளாஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்க வீடியோ வந்து கும்பிடும். அது காரணம் என்னன்னா, கஸ்டமர் கிட்ட நிறைய அவேர்னஸ் இல்லை. அதனால தான் மெயின் காரணம். நான் மெக்கானிக்கிட்டையும் சரியான மெக்கானிக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வீட்டில் இருந்தே எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்குறோம். இப்போ ஃப்ரிட்ஜ் நல்லா ஓடி இருந்த ஃப்ரிட்ஜ் திடீர்னு ஆஃப் ஆகிடும். எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது, கூலிங் வராது, லைட் எரியாது, எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்பியும் ரிலேவும் டேமேஜ் ஆகிருந்தால் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இப்போ ஓஎல்பி ரிலே எங்கள் வீடியோகான் ஃப்ரிட்ஜில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம ஆர்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓஎல்பி, அதாவது ஓவர்லோட் ப்ரொடெக்டர், இதில் தான் நம்ம வந்து ஃபேஸ் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்ப்ரஸருக்கு வந்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணின்னு இருக்கும். அது உள்ளகிற சென்சார் வந்து போகிறது ரிலே. அதாவது ரிலே தான் வந்து நியூட்ரல் கரண்ட்டை கம்ப்ரஸர் வந்து ஃப்ரீசர் காயில் லைட்டுக்கு போகிறது வந்து இதில் தான் போகும். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ 3 பின்னு, அதாவது 4 பின்னு இருக்குது. இதில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுற மெத்தட் இது. ஒரு சில ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வராது. இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னா, வர கரண்ட்டை பூஸ்டப் பண்ணி தரதுக்காக தான் இதில் கெப்பாசிட்டர் கொடுக்குறோம். அதாவது ஹை ஆம்ஸ் எடுக்காது, சீக்கிரமாக ஐஸ் கட்டாது. இப்போ இதை கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணுற பின்னோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. 2, 3 ஃபஸ்ட்டு 2 பின்னை தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ரிலேவை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது கெப்பாசிட்டர் ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓஎல்பியும், இப்போ பழைய ஓஎல்பி எடுத்துகிட்டு புது ஓஎல்பி போடுவோம். ஓகேங்களா? ஓஎல்பி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஒயரை பிக்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ புது ஓஎல்பியை போடுவோம். இதில் தான் ஃபேஸ், நல்லா பார்த்துங்க, ஃபேஸில் தான் நம்ம ஓஎல்பியை போடணும். மாற்றி கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் டேஞ்சர். மாற்றி கனெக்ட் பண்ணால் கம்ப்ரஸர் ரன் ஆகாது. ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் பாக்ஸ் தான் வந்து கெப்பாசிட்டர் இருக்கும் உள்ள. ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் இருக்காது, ஒரு சில ஃப்ரிட்ஜில் மட்டும் தான் இருக்கும். வீடியோகான், எல்ஜி, இந்தமாரி ஒரு சில எல்ஜிலே நிறைய மாடலில் இருக்காது, ஒரு சில ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் இது இருக்கும். உங்களுக்காக நான் அந்த 3 பின்னி இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? இதுதான் வந்து கம்ப்ரஸரில் இருக்கிற 3 பின்னு. ஓகேங்களா? கீழே இருக்கிற பின்னு தான் வந்து ஓஎல்பி கனெக்ட் பண்ணுறது, ஃபேஸ். ஓகேங்களா? மேலே 2ம் நியூட்ரல், அதாவது ரிலே கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஓஎல்பி எடுத்து ஃபேஸில் கனெக்ட் பண்ணுவோம், அதாவது கீழே இருக்கிற பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இது கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் டார்ச் லைட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பின்னு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், கொஞ்சம் அப்போ தான் வந்து ஷேக் ஆகாது. இப்போ கனெக்ட் பண்ணிட்டோமா, அவ்வளோதான், முடிஞ்சிடுதுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சுவிட்ச் போடும். சுவிட்ச் போட்டோடனே ஃபேஸுக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். நான் மேலே சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போட்டாச்சு. ஸ்டெபிளைசர் கனெக்ட் பண்ணுறதுனால
கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இப்போ சவுண்டு தெரிஞ்சிடும். சவுண்டுக்கு ஓட கூட தெரியும் உங்களுக்கு இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.